2026 நோக்கி பயங்கர வேகமா நடந்துட்டு இருக்கு. பயங்கர சூடு பிடிக்குது. எக்ஸாக்டா இன்னும் 1 வருஷம் தான். ஸோ எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்றதுனால எல்லாரும் அவங்கவுங்க வியூகம் வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி என்னென்ன மாதிரி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்க இந்த டைம்ல வாக்குவாதங்களும் சண்டைகளும் கட்சிகளுக்குள்ள நிறைய நடந்துட்டு இருக்கு. நம்ம பொதுவா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில ரீசெண்டா நாம் தமிழர் கட்சிக்கும் டிவிகே கட்சிக்கும் நடக்கிற ஒரு மிகப்பெரிய வார்த்தை போர் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னன்னா, மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் டிவிகேயோட தலைவர் விஜய் அவர்களை நிறைய நல்லது சொல்லி பேசிட்டு இருந்த நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய குற்றம் சாட்டுறாரு. நிறைய விஷயம் டைரக்டா தாக்குற மாதிரி பேசுறாரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் ரீசெண்டா டிவிகேக்கு முன்னாடி பெரியார் அவர்களை பத்தி பேசியும் ஒரு பெரிய கான்ட்ரவர்சியில மாட்டினாரு. ஸோ இது எல்லாமே நடந்துட்டு இருக்க இந்த சமயத்துல இப்போ ரீசெண்டா பிரசாந்த் கிஷோர் இவர் டிவிகேயோட தலைவரை சந்திச்சிருக்காரு. யாருன்னா விஜய் அவர்களை சந்திச்சு மீட் பண்ணியிருக்காரு. என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு வியூகம் வளர்த்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பத்தி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கிட்ட கேட்கும் போது உடம்புல கொழுப்பு இருக்கலாம், இது ஒரு பணக்கொழுப்பு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாரு. ஸோ இவ்வளோ நாள் பொறுமையா இருந்த டிவிகே இதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அந்த வகையில டிவிகேவோட கொள்கை பரப்பு இணை செயலாளர் சம்பத்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கண்டனம் தெரிவிச்சு அந்த கண்டனத்துல சீமான் அவர்கள், அதாவது நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் எங்க மைக் நீட்டினாலும் என்ன பேசுறதுன்னு தெரியாம கண்டமேனிக்கு பேசுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு அவங்களுக்கு ஒரு கண்டனம் கொடுக்குறோம்ல, அந்த கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. சோ இது இப்படி போயிட்டு இருக்க சமயத்துல, அதே சமயத்துல இதுக்கு ரிப்பீட்டா நாம் தமிழர் கட்சியில கார்த்திக்ன்றவரு அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஒரே ஒரு பிரஸ் மீட் டிவிகே தலைவர் விஜய் அவர்களால கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. சோ அரசியல் களம் பயங்கரமா சூடு பிடிக்குது. இன்ஃபேக்ட் இவங்க இதனால உங்களை பண்ண முடியுமா, இதால உங்களை இது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸோ அவங்களோட ஈகோவை டச் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஈவன் தோ இந்த சைட்ல டிவிகேயோட செயலாளர் புஷி ஆனந்த் எல்லாருக்குமே தெரியும். அவர் தான் அந்த மொத்த கட்சியை ஒருங்கிணைச்சு நடத்திட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் டிவிகே தலைவர் விஜய் அவர்களோட ஒரு ஆஸ்தான வெல்விஷர் எப்படி வேணாலும் சொல்லலாம் அந்த கட்சிக்காக. ஸோ அவர் என்ன சொல்றாரு, 2026 நோக்கி உழைங்க, இதெல்லாம் பார்க்காதீங்க, நம்மளோட கட்சிக்கு என்ன தேவை, நம்ம கட்சி எப்படி மேல வரணும், ஸோ 2026ல நம்ம எப்படி ஆட்சியை பிடிக்க போறோம், இதெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வாட் எவர், இந்த கான்ட்ரவர்சி இதோட நிக்காது. இன்னும் நிறைய இந்த மாதிரி நடந்துட்டே இருக்கும். பேச்சுக்கள், வார்த்தை போர்கள், யூகங்கள். ஸோ 2026 களம் பயங்கரமா இருக்க போகுதுன்றது இதுல இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பார்த்தாலே தெரியுது. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் ஃபார் த பொலிட்டிக்கல் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு, இது டிவிகே அவங்க சொன்னது கரெக்டா, இல்ல நாம் தமிழர் கட்சி அவர்கள் சொன்னது கரெக்டா, இல்ல ரெண்டு சைட்லயே ஈக்குவலா கரெக்டா தான் பேசியிருக்காங்க. கட்சி சைட்ல இருந்து அவங்கள பத்தி பேசியிருக்காங்க, இவங்கள பத்தி பேசியிருக்காங்க. இது அரசியல் களத்தை சாதாரண நினைச்சீங்கனாலும் அதையும் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.